கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடப்பதாக. இந்த நாளிலும் உங்கள் வீட்டில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை தேவனின் அன்பு ஊழியங்கள் மனதார வாழ்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. இந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். வசனத்தின்படி இந்த வருஷம் ஃபுல்லாக நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சரியா? இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறது மனுஷன் அல்ல, தெய்வம். மனுஷன் சொல்லுவான், கைவிட்டு ஓடி போயிடுவான். ஒரு கஷ்டம் வந்தால் இல்லைன்னா நீங்கள் ஒரு உதவின்னு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு ஓடிடுவான். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட பிரயாணப்படுகிற இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் தான். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் இழப்பிலும் அவமானத்திலும் எல்லா நேரத்திலும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுகிற ஒருவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் தங்கூட இருக்கிறாரா அப்படின்ற நம்பிக்கையே இல்லாத நிலைமையில் இன்றைக்கி காலத்தை ஓட்டிகிட்ருங்க. அதனால தான் இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், கடன்கள். ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்கு இன்றைக்கி வரணும். என்ன சூழ்நிலையில் யார் என்ன கைவிட்டாலும் சரி ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை விட்டுட்டு ஓட மாட்டார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் கூட நின்று என் கூட நின்று சந்திப்பார். ஆண்டவர் அதை மேற்கொள்ள கிருபை தருவார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதை விட வேறு என்ன உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்க முடியும்? சொல்லி, நான் உங்கள் கூட இருக்கிறேன், முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் தாவீதோடு இருந்தார், அவனை ராஜாக்களோடு உட்கார வைத்தார். யோசேப்போடு இருந்தார், ராஜாக்களோடு உட்கார வைத்தார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து இனி செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். ரெடி ஆயிருங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க வைத்த ஆண்டவர் என்னை கூட அவங்களுக்கு மிச்சம் எடுக்க உதவி செய்வார். ஒரு நல்ல சாட்சியை நம்ம இன்றைக்கி கேட்கலாமே. பிரதர் எஸ்டி சுபன் பால் கிங், சென்னை. நான் டிசிஎஸ்ஸில் பணிபுரிந்து வந்தேன். எனக்கு டிப்ரெஷன் ஏற்பட்ட காரணத்தினால் வேலையை விட்டுவிட்டேன். அதன் பிறகு 1 வருடமாக வேலைக்கு முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. மிகுந்த கவலையுடன் இருந்தபோது தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு வந்தேன். ஜெப ஊழியர் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்து ஆறுதலான வார்த்தைகளை கூறினார். அந்த ஜெபத்தினால் டிப்ரெஷனிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தர் எப்பொழுதும் என் கூடவே இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து சமாதானத்தோடு என்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் எனக்கு சிறந்த நிறுவனத்தில் மறுபடியும் வேலை கிடைத்து விட்டது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பாருங்கள், டிப்ரெஷனில் இருந்த ஒரு தேவ பிள்ளை அதனால் வேலையை விட்டான். நல்ல டிசிஎஸ் பெரிய கம்பெனியில் இருந்த பிள்ளை வேலையை விட்டார். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து ஜெப மையத்தில் வந்து எங்களுடைய அடைக்கல பட்டணத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். ஆண்டவர் இந்த டிப்ரெஷன் ஆவியை வெளியேற்றினார். இப்போ அதை விட சிறப்பான ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறார். உங்களுக்காகவே காலையில் 9:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் சென்னை, நாகர்கோயில், மும்பை, கோயம்புத்தூர் 4 ஜெப கோபுரங்களும் உங்களுக்காகவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், வந்து ஜெபிக்கலாம், தேவ ஆலோசனை பெறலாம், கட்டுகளிலிருந்து விடுதலை பெறலாம். உங்களுக்காக ஆண்டவர் இந்த ஜெப மையத்தை திறந்து வைத்திருக்கிறார். எனவே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெப மையங்களுக்கு வந்து எத்தனையோ பேர் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போகிறாங்க, உம்முடைய மங்கள வார்த்தையை வாங்கிட்டு போகிறாங்க, உங்கள் இடத்திலிருந்து விடுதலையை வாங்கிட்டு போகிறாங்க. ஆண்டவரே, நீர் இந்த ஜெப மையத்தில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற என் பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக. முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர்
என் பிள்ளைகளோடு கூட இருந்து கடன்களிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். என் பிள்ளைகளோடு கூட இருந்து இவருடைய நிந்தைகள் அவமானத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கும். இவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலைக்கு வழி திறந்து தார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்க எல்லா வேதனைகள், தீராத உதிரப்போக்குகள், ஆண்டவரே, ஃபைப்ராய்டு கட்டிகள், நீர்க்கட்டிகள், கேன்சர் கட்டிகள், பிரெயின் சிஸ்ட்டு, எல்லாவற்றிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து நான் உன் கூடவே இருக்கிறேன்றது என் பிள்ளைகளுக்கு நீர் உறுதிப்படுத்தி காண்பி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5457-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.